ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரெகுலரா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன் அப்படின்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் இப்ப நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுல. அதே மாதிரி எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதை பார்த்துட்டு நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸையுமே வந்து ஷேர் பண்றீங்க. அதை கேட்கிறப்போ நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு. புதுசா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருஷ பிறப்புல இருந்து அக்கா நீங்களும் புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங் எந்திரிக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அந்த மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதை கேட்கிறப்போ நிஜமாவே மனசுக்கு அவ்வளவு வந்து சந்தோஷமா தான் வந்து இருக்கு. இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுல நிறைய பேருக்கு அப்பப்போ டவுட் வந்து வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கறது, அக்கா நாங்க வந்து இப்பதான் எங்களுக்கு குழந்தை வந்து டெலிவரி வந்து ஆயிருக்கு, இப்பதான் 1 இயர் ஆக போகுது, கை குழந்தைலாம் வந்து வச்சிருக்கோம், எங்களால வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேத்த வந்து முடியல, கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணா குளிச்சுட்டு தான் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இந்த வீடியோல நான் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றேன் அப்படின்றத பத்தி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான். பட் நான் சொல்றது எல்லாமே சரியா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் சொல்றதுல உங்களுக்கு ஓகே இது சரியா இருக்கு அப்படின்னு எது படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் அப்படிதான் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதை பத்தி வந்து தேடிக்கிட்டே வந்து இருப்பேன். இருந்தாலுமே அதுல எனக்கு வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் சரின்னு படும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள்லயும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து போதும். ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, குளிச்சுட்டு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் குளிச்சுட்டு தான் பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் விளக்கேத்தணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. காலையில எந்திரிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு கூட நீங்க தாராளமா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாம். ஏன் இதை பர்டிகுலரா அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு விளக்கேத்தி ஒரு விஷயத்த வந்து வேண்டிக்க போறோம். குளிக்காம போனா, சுத்தமா இல்லாம போனா எப்படி கடவுள் வந்து நம்மளை ஏத்துப்பாரா அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. எப்பவுமே சொல்றது மனசு ரொம்ப சுத்தமா வந்து இருக்கணும். நம்ம வந்து மனசை ஃபுல்லா அழுக்க வச்சுட்டு நம்ம வந்து டெய்லி காலைல குளிச்சுட்டு விளக்கேத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா 200% கண்டிப்பா நடக்காது அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அதனால காலைல எந்திரிச்சு கண்டிப்பா குளிக்கணும் அப்படின்றத தாண்டி நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு வேண்டுதல் வைக்க போறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் வந்து கிடையாது. அதனால நம்ம மனசு என்னைக்குமே ரொம்ப சுத்தமா வந்து இருக்கணும். நம்ம மனசுல 1008 கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு நம்ம வந்து டெய்லி குளிச்சு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா கூட கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்காது. அதனால நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா குளிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட வசதியை பொறுத்தது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் டெய்லி எந்திரிச்சு காலையில குளிச்சிருவேன். ஏன் அப்படின்னா காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால நான் வந்து ஃபாலோ பண்றேன். பட் உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கு, இல்ல குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும், அது ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த 10 நிமிஷத்துல போய் விளக்கேத்திட்டு வரணும்னா உங்களால குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் விளக்கெல்லாம் ஏத்த முடியாது. நார்மலா முகம் கழுவிக்கோங்க, வாய் கொப்பளிச்சுக்கோங்க, முடிஞ்சதுன்னா பிரஷ் பண்ணுங்க, கை கால் எல்லாமே வந்து கழுவிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, கை கால்லாம் கழுவிட்டு நீங்க பிரஷ் எல்லாம் பண்றதுக்கு நீங்க குளிச்சிடவே செய்யலாம். அது எதுக்கு ஒரு 5 நிமிஷம் டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்கும். பட் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா குளிங்க. பட் கம்பல்சரியா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னா குளிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம உடம்பு சுத்தத்தை விட மனசு சுத்தியம், ஒரு மனசோட சுத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே மாதிரி அக்கா புடவை கட்டிட்டு தான் கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுமா, நைட்டி போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ, நமக்கு எது ரொம்ப வசதியா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம தாராளமா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாம். இப்ப நான் டெய்லி காலைல எந்திரிச்சு சாரி கட்டுறேன் அப்படின்னா நான் வீடியோ பண்றேன். ஆஹ் 4 பேர் வந்து இல்லை, நிறைய பேர் என்னை வந்து பாக்குறாங்க. அப்போ காலையில பார்க்கும்போது நம்ம வந்து பாக்குறவங்களுக்கும் பிளசண்டா இருக்கணும். அதை தாண்டி சாரி கட்டுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அதை வந்து ஃபாலோ வந்து பண்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில சாரி கட்டிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன், வீட்டுல விளக்கேத்துறேன். இதுதான் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வசதியா இருக்கும், உங்களுக்கு சுடிதார் தான் போட ஈஸியா இருக்கா, சுடிதார் போடுங்க. இன்னும் சில பேர்லாம் சொல்றது, அக்கா எங்க கிட்ட நைட்டி மட்டும் தான்க்கா இருக்கு, நாங்க வந்து வேலைக்கு போறது இல்ல, வீட்டுலதான் இருக்கோம், ஒரு 4 சுடிதார் வச்சிருப்பேன், புதுசா வந்து எங்கேயாவது வெளில போனா போட்டு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு, அதை வந்து எங்களால வீட்டுக்கு வந்து டெய்லி போட்டுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. நான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம போடுற ட்ரெஸ்ல வந்து கடவுள் நம்மள இந்த ட்ரெஸ் போட்டாதான் ஏத்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எப்பவுமே தோன்றது இல்ல. நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்ன சொல்றது, அப்படியே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப புதுசா இல்லைன்னா வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? நைட்டி தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நைட்டில உட்காந்து விளக்கேத்துங்க. ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. பட் நான் முன்னாடி பார்த்த வரைக்கும் நைட்டில வந்து விளக்கேத்த கூடாது அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இப்போ நான் ரெகுலரா விளக்கேத்திட்டு இருக்கேன்ல, அப்ப எனக்கு தோணும். ஒருத்தவங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்தது தானே அது. எனக்கு இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நான் இதை தான் வந்து போட்டுக்க முடியும். இப்போ எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், என்னால பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண முடியல. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா பீரியட்ஸ் டைம்ல என்னால saree கட்டிட்டு சுடிதார் போட்டு எனக்கு வந்து பேண்ட் எல்லாம் போட்டு அப்படிலாம் இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு விளக்கேத்தல எப்பவுமே எனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்றதும் அதுதான். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து போடுங்க. ட்ரெஸ்ன்னு சொன்னோடனே ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஐடியில இருந்து அந்த ஐடி வந்து நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்தேன். இந்த ஐடிங்கெல்லாம் பத்தி பேசவே கூடாதுன்னு தான் வந்து நினைப்பேன். பட் வந்து பர்டிகுலரா அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு குழந்தையோட போட்டோ வந்து வீடியோஸ் வந்து அவங்களோடதுல இருக்கு. அதனாலதான் நான் வந்து அதை வந்து நான் அதுல அட்டாச் வந்து பண்ணல. பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஐடியோட பேர் என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஐடி பேர் வந்து நேத்ரா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. அவங்க குழந்தையோட போட்டோ தான் வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள நான் வார்ன் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை எனக்கு இந்த மாதிரி தப்பா வந்து கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சரிதான், நீ முதல்ல ஒழுங்கா பேண்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு. பேண்ட் போடுறதும் போடாததும் என்னோட விருப்பம். அதை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு விஷயம் அசிங்கமா இருக்குன்னா என் வீட்டுல இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க. நான் வந்து நைட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா நைட்டிக்கு யாரும் பேண்ட் போட மாட்டாங்க. மேக்ஸி போட்டிருக்காங்கன்னா மேக்ஸிக்கு யாரும் பேண்ட் போட மாட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே வந்து சொல்றவங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஆனா அடுத்த தடவை இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தை போட்டோ இருக்குல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கண்டிப்பா உங்களோட ஐடி வந்து நான் போட்டுருவேன். அதுக்கு கீழே வந்து தமிழரசின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து என்னென்ன கமெண்ட்லாம் வரும் தெரியுமா? அவங்க பொட்டிக்ல வந்து சாரி விலையே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். இல்லைன்னா வந்து எனக்கு கேவலமா சிரிக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வரும். இது கீழே வந்து இவளுக்கு பெரிய உலக அழகின்னு நினைப்பு, அதனாலதான் இவ வந்து இப்படி ட்ரெஸ் பண்றா. என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்கு. அவங்கவுங்க ட்ரெஸ் போடாமலாம் வீடியோ போடுறாங்களே, அவங்களுக்கு அது சரின்னு படும்போது எனக்கு இது சரின்னு தான் வந்து தோணுது. அதனால உங்களுக்கு ஒரு வார்னிங்கா தான் சொல்றேன். நான் அந்த கமெண்ட்டை வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு பிளாக் வந்து பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அந்த விஷயம் வந்து நான் அதை வந்து அப்படியே முடிச்சுட்டேன். இருந்தாலும் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி தெரியல. ஸ்னேகனோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைய பத்தி அபியூசிவா கமெண்ட் பண்ணவங்கள பத்தி அவங்க மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களெல்லாம் ரிப்போர்ட் பண்ணா நம்ம முகம் தெரியாது, இவங்க நம்மள யாரும் இது கேட்க முடியாது அப்படின்றதுக்காக நீங்க வந்து கண்டினியூஸா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கீங்களா. நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பெரிய லிஸ்டே வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதனால கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ல நீங்களும் சிக்கிறாதீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு பர்டிகுலரா வந்து சொல்றேன். நான் அந்த ஐடியுமே உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அந்த பாப்பாவோட முகத்தை மட்டும் மறைச்சிட்டு நான் கண்டிப்பா வந்து போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கேவலமா கமெண்ட் பண்ற அவங்களுக்கு தான் வந்து அறிவில்லை அப்படின்னா நம்ம வந்து, ஏன்னா என் வீட்லயும் பசங்க இருக்காங்க. அந்த குழந்தை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. பாவம் இவங்க வயிற்றுலாம் பிறந்து என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. இவங்களெல்லாம் போட்டோவோட போட்டு போடணும்னு தோணும். ஏன் அப்படின்னா, நீ அடுத்தவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றல, அப்போ வந்து அவங்க வலிக்கணும், அவங்களுக்கு வந்து அது வந்து ஹர்ட் ஆகணுன்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்றீங்க. அப்போ உங்களை யாராவது 4 பேர் கேள்வி கேட்கும் போது உங்களோட நீங்க பண்ண விஷயம் வெளில தெரியும் போது உங்களுக்கு அந்த வலி என்னன்னு அப்பதான் வந்து தெரியும். அதனால என்ன சொல்றது, உங்களெல்லாம் என்ன என்ன ஜென்மங்கன்னே எனக்கெல்லாம் தெரியல. எனக்கு இதுக்கு மேல மோசமா உங்களெல்லாம் திட்டணும்னு தோணுது. ஆனா சரி வேண்டாம், எதுக்கு உங்களை திட்டி நான் என் தகுதியை நான் கெடுத்துக்கிறதுக்கு வந்து விரும்பல. அதனால எதுக்காக சொன்னேன்னா, புடவை கட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு நீங்க தாராளமா வந்து பூஜை பண்ணலாம். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது வீட்டு வாசல்ல விளக்கேத்தணுமா வீட்டுக்குள்ள விளக்கேத்தணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களோட பூஜை ரூம்ல வந்து நீங்க விளக்கேத்துங்க. வாசல்ல ஏத்துறது வந்து முடிஞ்சதுன்னா வாசல்ல ஏத்தலாம். ஆனா பிரம்ம முகூர்த்த விளக்குன்றது உங்களோட பூஜை ரூம்ல நீங்க அழகா உட்காந்து ஏத்தினாலே வந்து போதும். அதே மாதிரி கண்டிப்பா வாசல்ல விளக்கு வச்சேதான் ஆகணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது.
கோலம் போட்டே தான் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து கிடையாது. எனக்கு அந்த விஷயம் முடியுது, அதனால நான் வந்து பண்றேன். எனக்கு அது பாசிபிளா இருக்கு, எனக்கு அது பாசிட்டிவா இருக்கு, அதனால நான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்றேன். உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கம்ஃபர்டபுளா இருக்கோ வந்து பண்ணுங்க. காலைல எந்திரிச்சு வெறும் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு கூட நீங்க தாராளமா உங்களோட பூஜை ரூம்ல போயிட்டு வெறும் விளக்கு, ஒரே ஒரு விளக்கு கூட ஏத்தி வச்சு நீங்க மனசார வேண்டிக்கிட்டா கூட வந்து போதும். அதனால பிரம்ம முகூர்த்த விளக்குன்றது உங்களோட வீட்டுக்குள்ள ஏத்துறது, வீட்டுக்கு வெளியில ஏத்துற விளக்கு கிடையாது, வீட்டுக்குள்ள ஏத்துற விளக்கு. எத்தனை விளக்கு ஏத்தணும், இது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. நான் என்னோட வீட்டுல ஒரு பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அகல் விளக்கு வச்சுதான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன். நான் வெறும் 5 விளக்கு மட்டும்தான் ஏத்துறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கண்டிப்பா 5 விளக்கு தான் ஏத்தணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. எனக்கு சொன்னவங்க 5 விளக்கு ஏத்த சொல்லியிருந்தாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் வந்து ஃபாலோ பண்றேன். தனியா ஒரு பிளேட்ல 5 விளக்கு வந்து ஏத்துப்பேன். அது இல்லாம என்னோட வீட்டுல பூஜை ரூம்ல மட்டும் மொத்தம் 11 விளக்கு இருக்கும். அந்த 11 விளக்கையும் கண்டிப்பா வந்து ஏத்துவேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு என்னோட பூஜை ரூம்ல விளக்கு எல்லாத்தையும் ஏத்தி சாமி கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை வந்து ஃபாலோ பண்றேன். நீங்க புதுசா பண்றீங்க, என்னால நிறைய பேர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கா என்னால வெளியில போயிட்டு விளக்கு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க 5 விளக்கு தான் ஏத்தணுன்ற அவசியம் எல்லாம் வந்து கிடையாது. ஒரே ஒரு உங்க வீட்டுல நார்மலா ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தா கூட ஒரு விளக்கு ஏத்தினா கூட போதும். அந்த ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு மனசார நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கு கூட இல்லைன்னா கூட ஒரே ஒரு மண் விளக்கு இருந்தா கூட போதும். தாராளமா நீங்க ஏத்தி அந்த ஒரு விளக்க மட்டும் ஏத்தி கூட நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம். கண்டிப்பா இத்தனை விளக்கு தான் ஏத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் வந்து நார்மலா வாசல்ல விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னோட காமாட்சி அம்மன் விளக்கு மத்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்துவேன். பட் இதுதான் ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம் இல்ல. உங்களுக்கு எது வசதியா இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போதும். அதே மாதிரி விளக்கு ஏத்திட்டு போய் தூங்கலாமா, இது நிறைய பேரோட கேள்வியா வந்திருக்கு. காலைல எந்திரிச்சிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் சாமி கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்றீங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? வராதுல்ல. ஆனா நிறைய பேர் இதை வந்து கேக்குறீங்க, அதுக்கப்புறம் நாங்க போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி தூங்கி இருக்கேனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப சிக்கா இருக்கேன் அப்படின்னும் போது காலைல எந்திரிச்சு விளக்கேத்தலைன்னா அன்னைக்கு டே எனக்கு வந்து நிஜமாவே ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலைல நான் எந்திரிச்சு விளக்கேத்தல, இன்னைக்கு டே ஃபுல்லாவே எனக்கு ஒரு மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முடியலன்னா என்னைக்காவது சில நாள் இப்போ 365 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் எல்லாம் போக பேலன்ஸ் நாள் நான் விளக்கேத்துறேன் அப்படின்னா அதுல ஒரு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் வேணா என்னைக்காவது எனக்கு உடம்பு முடியலன்னா விளக்கேத்திட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே அப்படியே சுத்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்த நாள்லாம் வந்து இருக்கு. அந்த மாதிரி நான் வந்து பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கும் சொல்றேன். நம்ம நார்மலா ஆக்டிவா இருக்கோம் அப்படின்னா நீங்க தாராளமா அப்புறம் விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு உங்களோட அடுத்த வேலையை வந்து பாக்குறதுக்கு வந்து போயிடுங்க. அதை விட்டுட்டு விளக்கு தான் ஏத்தியாச்சுல சரி போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னைக்கு சண்டே தானே அப்படியெல்லாம் போய் தூங்காதீங்க. ஏன் அப்படின்னா காலைல எந்திரிச்சிட்டு உங்களோட வேலையை முடிக்கும் போது அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியான ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்கும். உங்களோட வேலை எல்லாம் சீக்கிரமா வந்து முடியும். அதுக்கப்புறம் நீங்க மதியத்துக்கு மேல கூட ரெஸ்ட் எடுங்க அப்படிதான் நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன். பட் உடம்பு முடியல அப்படின்னா தாராளமா போய் நீங்க வந்து படுத்துக்கலாம். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுதான் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நான் ஏதாவது வேண்டுதல் வச்சுதான் பண்றேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் முன்னாடி எல்லாம் ஒரு வேண்டுதல் வச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட லைஃப்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. நான் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா சொந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு விளக்கேத்துனதுனாலதான் கண்டிப்பா 100% வந்து சொல்லுவேன். ஆனா இப்பெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஏதாவது வேண்டுதல் வச்சு பண்றேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் வருஷம் ஃபுல்லாவே டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறேன் என்னோட வீட்டுல. நான் நார்மலா வேண்டிப்போம்ல, நான் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிசினஸ் நல்லா இருக்கணும், இப்படி பொதுவாதான் வேண்டிக்கிறேனே தவிர கண்டிப்பா வேண்டுதல் வச்சுதான் வேண்டிக்கணும்ன்றதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கடவுள்கிட்ட சொல்றதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. அப்படி தொடர்ந்து பண்ண போறீங்க, வேண்டுதல் வச்சு பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 21 நாள் வந்து பண்ணுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 11 நாள் வந்து பண்ணுங்க. அப்படியே 21 நாள் ஆன உடனே இன்னும் நடக்கல 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 அப்படியெல்லாம் வந்து, ஏன்னா நிறைய பேர் அப்படிலாம் இது கேக்குறீங்க, 21 இன்னையோட 21 நாள் ஆனா நான் வேணும் விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு அது நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன். என்னோட வேண்டுதல் ஃபர்ஸ்ட் வேண்டுதல் 21 நாள் கழிச்சு முடிஞ்சிருச்சு. நானுமே செம லூசு மாதிரி காலைல எந்திரிச்சு இப்பெல்லாம் விளக்கேத்திட்டு இருந்திருக்கோம், யார்ட்டையா சொன்னா கூட சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். கரெக்டா 21 நாள் முடிஞ்சு ஒரு 5வது நாள்ல என்னோட லைஃப்ல பெரிய மிராக்கிள் வந்து நடந்துச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது என்னன்றது கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்னன்னா நம்பிக்கையோட ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க. நீங்க இது அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது வந்து பெரிய விஷயமா அக்கா சாமிக்கு டெய்லி பூ வைக்கணுமா, டெய்லி பிரசாதம் வைக்கணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் வந்து கேக்குறீங்க. நான் சொல்றது சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். காலையில எந்திரிச்சு
குளிக்க முடிஞ்சா குளிங்க, முகம் கழுவ முடிஞ்சா கழுவுங்க, கழுவிட்டு கோலம் போட முடிஞ்சா போடுங்க. இல்லைன்னா உங்களோட பூஜை ரூம்ல போயிட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு மனசார நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கோங்க. அதுவே போதும் தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால இதை வந்து ப்ராப்பரா இப்படி பண்ணாதான் வந்து உங்க வேண்டுதல் நடக்கும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நார்மலா நம்ம வெள்ளி செவ்வாயில எப்படி விளக்கேத்துவோம், இல்ல வீட்டுல எப்படி நார்மலா விளக்கேத்துவோம். நான் சாயங்காலத்துல டெய்லி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிடுவேன். கற்பூரம் காமிக்கணுமா, சாம்பிராணி போடணுமா, அப்படியெல்லாம் வந்து கேக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு டைம் இருக்குன்னா தாராளமா பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி சாமி கும்பிட்டீங்கனாலே வந்து போதும். எந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கலாம், நீங்க என்ன மாதிரியான வேண்டுதல் கூட வேணாலும் வச்சு சாமி வந்து கும்பிடலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாம். ஆனா அவன் நல்லா இருக்க கூடாது, அடுத்தவன் வந்து கெட்டு போகணும், இவனுக்கு வந்து இந்த விஷயம் நடக்கவே கூடாது, இத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வேணும்னா நமக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நடக்காது. நான் நல்லா இருக்கணும், ஏன் பிசினஸ் டெவலப் ஆகணும், என் லைஃப் முன்னேறணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் யாரை பத்தி யோசிக்க கூடாது, என்ன வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி எல்லாம் நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும், அதுக்கான என்ன விஷயங்கள் பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கண்டிப்பா வந்து நடக்கும். அதை விட்டுட்டு இவ சேனல் வச்சிருக்கா, அவ உருப்படாம போயிடணும், இவன் நாசமா போயிடணும், இவங்க நல்லா இருக்க கூடாது, அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பா வந்து நடக்காது. இப்ப எனக்கு சில ஜென்மங்கள் வந்து கமெண்ட் போட்டுட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் கண்டிப்பா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதுங்க அவங்களுக்குலாம் வயித்தெரிச்சல் நினைக்கிறேன். சீரியஸாவே வயித்தெரிச்சல் தான். எனக்கு என்ன தெரியுமா தோணும், நான் உண்மையா சொல்றேன்னா, நான் சொல்லுவாங்கல்ல நம்மள சில பேர் வந்து தூண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்டா வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு, என்ன வந்து இருக்கும்போது இப்படிதான் என்ன மட்டம் தட்டிக்கிட்டே வந்து இருந்தாங்க. நீ என்ன இப்படி இருக்க, நீ என்ன நடிக்க போற, நீ என்ன வீடு வச்சிருக்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய என்னை சுத்தி இருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி சில பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு தான் நிஜமாவே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது எனக்கு தோணும், உங்க முன்னால நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும்டா அப்படின்ட்டு. இப்ப நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன்ல, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இதே வலசரவாக்கம்ல என்னோட அடுத்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டணுன்றதா என்னோட பெரிய டார்கெட்டு. என் லைஃப்ல நான் அதையுமே சீக்கிரம் பண்ணி முடிப்பேன். ஏன் அப்படின்னா நான் அதுக்காக உழைக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி, நான் கஷ்டப்படுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. சில ஜென்மங்கள் வந்து இப்படி கமெண்ட் போடுது இல்ல, முகமே தெரியாதுன்றதால இதுங்கெல்லாம் அப்படி பண்ணுதுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது. ஏன்னா அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. நான் யாரையுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை. ஏன்னா எனக்கு அதுக்கு டைம் இல்லை. நான் நல்லா இருக்கணும் தான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். நிஜமாவே என்னை கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே, எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருமே, நீங்க என்னை வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சீரியஸா சொல்றேன், என்னோட லைஃப்ல அடுத்த டார்கெட் அதுதான். அது இன்னும் 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ சத்தியமா வந்து நடக்கும். ஏன்னா நான் இந்த வீட்டோட லோனை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். அப்ப நிறைய பேர் கேட்டது, என்னோட டார்கெட் வந்து நான் 2 வருஷம் சொல்லியிருந்தேன், இந்த 2 வருஷத்துல என்னோட வீட்டோட லோனை நான் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணுவேன்னு. அப்ப கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்டது, அக்கா எப்படிக்கா 2 வருஷத்துல உங்களால 27 லட்ச ரூபா வந்து லோன் அடைக்க முடியும்னு கேட்டாங்க. அது எப்படி நடந்ததுலாம் எனக்கு இது வரைக்கும் சத்தியமா தெரியல. மேஜிக் மாதிரிதான் இருக்கு. ஏன் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்றதுமே எனக்கு வந்து தெரியல. கடவுள் எனக்கு வந்து நடத்தி கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா நான் யாரையும் கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை. நான் வளரணும், அதுக்கான வேலை நான் கண்டினியூஸா வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால என்னோட வீட்டை லோன் அடைச்சிட்டு நான் இப்ப என் சொந்த வீட்டுல நிக்கிறேன். இதை நான் வந்து ரொம்ப கெத்தா வந்து சொல்றேன். அதனால உங்களை மாதிரி இப்படி முகம் தெரியாதுன்றதுக்காக நீங்க கமெண்ட் போட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே வலசரவாக்கத்துல இப்ப நான் பிளாட்ல வீடு வாங்கியிருக்கேன். இதே வலசரவாக்கத்துல நான் பெருசா இடம் வாங்கி பெரிய வீடு வாங்கி இதே யூடியூப்ல சீக்கிரமா கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். எப்பவுமே சொல்வேன்ல, நம்ம வீட்டு மாடியில நின்றுதான் எல்லா குட் நியூஸுமே சொல்லுவேன். அதே மாதிரி அந்த குட் நியூஸையும் சீக்கிரமா வந்து வீடியோல வந்து ஷேர் பண்ணுவேன். மேபி இதுக்கான டைம் எனக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமாலாம் தெரியாது. ஆனா கண்டிப்பா என் லைஃப்ல வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும். அது நீங்க பார்த்து இன்னும் வயித்தெரிச்சல் படணுன்றதுதான் என்னோட பயங்கரமான வந்து ஆசை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு எரிச்சலா இருக்குது. இப்ப நான் சிரிக்கிறேன்ல, பட் எனக்கு வந்து நிறைய கோவம் வரும். இப்பெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு நான் என்ன சமாதானம் வந்து படுத்திக்கிறேன். எனக்கு இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் தான் வந்து வந்துச்சு. இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா? எனக்கு அடுத்த விஷயம் தோணுது என்னன்னா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்கல்ல, நீங்க வயித்தெரிச்சல் படுறதுக்காகவே நான் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். அதனால நிஜமாவே, ஆனா என்கிட்ட இப்பவும் சொல்றேன், நான் லோன் அடைக்கிறதுக்கு முன்னாடியும் அதே வார்த்தை தான் சொன்னேன். என்கிட்ட 1 ரூபாய் காசு கிடையாது. இப்பவும் சொல்றேன், என்கிட்ட 1 ரூபாய் காசு வந்து கிடையாது. ஆனா கடவுள் எனக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. இதே வலசரவாக்கத்துல வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் வீடியோ வந்து போடுறேன். இதை பார்த்துட்டு வயித்தெரிச்சல் படுறவங்களாம் வயித்தெரிச்சல் படுங்க.
எனக்கு நிஜமாவே எனக்கு சிரிப்பு தான் வந்து வருது. எனக்கு அவ்ளோ கோவமா வந்திருக்கு. டேய் நான் உங்களுக்கு என்னடா பண்ணேன்? உங்களுக்கு பிடிக்கல என் வீடியோ பார்க்காம போங்கடா. ஏன்னா நீங்க உசுப்பேத்தி என்ன அடுத்த லெவலுக்கு நீங்க தான் கூட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதனால எனக்கு என்ன சொல்றதெல்லாம் சத்தியமா வந்து தெரியல. எந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கலாம்னு சொன்னதுக்கு தானே இதை உங்ககிட்ட சொன்னேன். நல்ல மனசோட எந்த வேண்டுதல் வேணாலும் வச்சு செய்யுங்க. கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு நல்லதே பண்ணுவாரு. அதே மாதிரி நம்மளோட வீட்டுல இருக்கவங்க தூங்கும் போது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமா பண்ணலாம். ஏன்னா நம்ம தான் எந்திரிச்சு காலையில விளக்கேத்துறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எந்திரிக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. உங்களோட பூஜை ரூம்ல நீங்க நார்மலா விளக்கேத்தி சாமி வந்து கண்டிப்பா வந்து கும்பிடலாம். அதே மாதிரி மணி அடிக்கணுமா, கற்பூரம் காமிக்கணுமா, இதெல்லாம் வந்து உங்களால முடியும். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா மணி அடிச்சு சாமி கும்பிடுங்க, கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிடுங்க, சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுங்க. ஏன்னா நான் இதெல்லாமே வந்து பண்ணுவேன். என் வீட்டுல வந்து பிரச்சனை இல்ல. பட் வந்து சில பேரோட வீட்டுல தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆகும். ஏதாவது ஹஸ்பண்ட் சொல்லலாம், மாமியார் சொல்லலாம், ஏதோ சில விஷயங்கள் வந்து சொல்லலாம்ல. அதனால அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு ஆகும்னு நினைச்சீங்கன்னா வெறும் விளக்கு மட்டும் ஏத்தி மனசார சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி அக்கா எங்களுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் தான்க்கா இருக்கு, வெறும் ஹாலு, அதுலயே ஒரு கிச்சன் இருக்கு, நாங்க எப்படி விளக்கேத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து தலைக்கு நேரா வந்து தலைமாட்டுல வந்து விளக்கேத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. உங்களோட பூஜை ரூம் இருக்கு அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்து உங்களோட பூஜை ரூம்ல ஒரே ஒரு விளக்குக்குள்ள ஒரு விளக்கோ இல்ல 5 விளக்கோ எது உங்களுக்கு ஏத்த முடியுமோ ஏத்தி வந்து வைங்க. பட் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா வைங்க. சிலிண்டர் பக்கத்துலயோ அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க. பூஜை ரூம் இல்லாதவங்க, ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குன்றவங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிச்சன்ல வந்து நீங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தி வச்சு மனசார வந்து வேண்டிக்கலாம். பட் ஆனா சேஃபா வந்து பண்ணுங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா, ஆண்கள் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. எந்த விஷயம் யாருக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமா வந்து பண்ணலாம். என்னோட வீட்டுல என்னால இப்ப விளக்கேத்த முடியல அப்படின்னா என்னோட வீட்டுக்காரர் தான் வந்து காலைல விளக்கேத்துவாரு. இன்னைக்கு காலைல ஏத்துனாரான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில ஏத்துனாரு. எந்திரிச்சுட்டு அவர் சும்மா ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு அவர் காலைல ப்ரே பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. இந்த 3 நாள் எங்க வீட்டுல கண்டிப்பா விளக்கு வந்து எரியும். ஒரு நாளும் வீட்டுல விளக்கு எரியாமலாம் இருக்காது. சப்போஸ் நாங்க ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இருக்காது. மத்தபடி இப்ப நீங்க வேண்டுதல் வச்சு பண்ணிட்டே இருக்கீங்க. நடுவுல ஒரு 3 டேஸ்னா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து அப்படியே கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் 5 நாள் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 3 நாள் என்னால பண்ண முடியாது. இந்த 3 நாள் முடிச்சுட்டு அடுத்தது பண்ணும்போது 6வது நாளா கணக்கு வச்சு நான் அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவேன். நான் இப்படித்தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே கண்டிப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.